ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து பிட்காயினை வந்து வாங்கி சேல் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேயில் எனக்கு வந்து 10,000 rupees எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்தது. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் வந்து ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு பிட்காயினை பற்றிலாம் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. பட் இருந்தாலும் கொஞ்ச நாளாக ஒரே ஒரு பிட்காயினை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணி ஸோ இந்த டெபாசிட்டை வந்து பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம்லேயே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 rupees எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலையும் ஒரு லைவ் டெமோவாகவே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வந்து இப்போ வரைக்கும் அதை வித்ட்ரா பண்ணலை, லைவ் ப்ரூஃபாக வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து இதில் ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பல டைம் திங்க் பண்ணி ஸோ இது வந்து பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். பட் இது வந்து எப்படி ஏர்ன் பண்ண அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா CoinSwitch. ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் KYC பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த காயினை வேணாலும் நீங்கள் வந்து விலை இறங்கும் போது வாங்கி அதை வந்து ஹையஸ்ட் ரேட்டுக்கு போகும்போது நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 விதமான காயினை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிட்காயினை பற்றி பெரிய ஐடியாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணேன். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு காயினை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணதில் ரொம்ப டவுன் ஆச்சு. அந்த டைமில் வாங்கி அப்போ ஒரு டைமில் சேல் பண்ணேன். ஸோ 1 டேயில் வந்து 10,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு இப்போ லைவாகவே வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த காயின் வேறு எந்த காயினும் இல்லை, வெறும் பிட்காயின் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிட்காயினை வந்து வாங்கின அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் இப்போ நான் வித்ட்ரா பண்ணாலும் 9,479 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகும். ஸோ இந்த காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 24ஆம் தேதி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த காயினை நான் 24ஆம் தேதி வாங்கும்போது இந்த பிட்காயினோட ரேட் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,76,000 ரூபாய் இந்த மாதிரி வந்தது. ஸோ பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 1 மந்த்தாக தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த பிட்காயின் வந்து எப்போ ரேட் இறங்குது, எவ்வளோ வந்து அதிகமாக பம்ப் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் இந்த கிராஃபில் வந்து பார்த்துருந்தேன். மற்றபடி இதை பற்றி எனக்கு பெரிய ஐடியாஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு எந்த காயினை வந்துட்டு நீங்கள் வியூ பண்ண நினைக்கிறீங்களோ அந்த காயினை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த காயினோட கிராஃப் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து 1 டேயோட கிராஃபு. 1 டேயில் வந்து லோயஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 29,90,000 பேருக்கு, அதிகபட்சமாக 31,50,706 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகிருக்கு. இதுதான் ஹையஸ்ட் அமௌண்ட். இப்போ கரண்டில் சேல் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 31,05,339 ரூபா 10 பைசாவுக்கு வந்து இப்போ வந்து சேல் ஆகிட்டு இருக்குது. 1 வீக்கில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 27,08,000 ரூபா. நான் வந்து 27,08,000 ரூபாயிலலாம் வந்து வாங்க முடியலை. நான் வாங்கும்போது 27,70,000 சம்திங் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இந்த பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்தில் மட்டுமே நான் ஃபாலோ பண்ணும்போது அதிகபட்சமாக இது வந்து 35 லட்சம் வரைக்கும் ஏறிச்சு. லோயஸ்ட் அமௌண்ட்டாக 27 லட்சத்துக்கு கீழே போகவே இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயஸ்ட் அமௌண்ட் லாஸ்ட்டு 2 மந்த்தில். ஸோ இதுக்கு கீழே போகவே இல்லை. அதே மாதிரி லாஸ்ட் 1 இயரில் இது வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,52,000 ரூபாய் வரைக்கும் சேல் ஆகிருக்குது லோயஸ்ட் அமௌண்ட்டாக. ஸோ அதுக்கு கீழே போகலை. மேக்ஸிமம் இந்த அமௌண்ட்டை இது ரீச் பண்ணவே பண்ணாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 லட்சம் தான் வந்து லோயஸ்ட்டாக போகுது. அதுக்கு கீழே மேக்ஸிமம் போகிற மாதிரி எனக்கும் தெரியல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து யதார்த்தமாக பார்க்கும்போது அன்றைக்கி அந்த காயினோட ரேட் வந்து 27 லட்சத்துக்கு வந்துருந்து. போன மாதத்துலேயும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 லட்சத்தில் வந்து வரும்போது எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு எதுவுமே இல்லை. அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பெரிய ஐடியாவும் இல்லை. ஸோ இதுக்கு கீழே போச்சுது அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான். ஸோ அதனால் நான் வந்து வாங்கவும் செய்யலை. அதுக்கு அடுத்த ஒரு 2 டேஸ் கழித்து பார்க்கும்போது மறுபடியும் வந்து 30 லட்சத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து பார்க்கும்போது 35 லட்சத்துக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம 27 லட்சத்தில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 35 லட்சத்தில் நம்ம பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ சேம் டைம் வந்து அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ 24ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 லட்சம், அதாவது 23ஆம் தேதி 27 லட்சத்துக்கு வந்தது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,000 ரூபா நான் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன். 81,000 ரூபா மொத்தமாக பண்ணல, 80,000 ரூபா டெபாசிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் நிறைய ட்ரை பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் லாஸில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4,000
937 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். 926 ரூபா லாஸில் போய்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா லூப்ரிங். இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2434 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ வாங்கி இது வரைக்கும் லாபமே வரல. 1099 ரூபா நஷ்டத்தில் தான் இருக்குது. இந்த காயின் வந்து எப்போ வந்து அதிகமாக ரேட்டுக்கு சேல் ஆகுதோ அப்போ விற்றனா நமக்கு வந்து லாபம். நெக்ஸ்ட் இந்த பிட்காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லோயஸ்ட் அமௌண்ட் வரும்போது 80,000 ரூபா டெபாசிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 27 லட்சத்துக்கு குறையும் போது ஒரு 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள். அடுத்தால அது வந்து அதுக்கும் கீழே குறையுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க. 27,70,000 நான் வாங்கினேன். அதே இது 27,60,000 வரும்போது மறுபடியும் ஒரு 30,000 டெபாசிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 27,64,000 அப்படின்னு வரும்போது மறுபடியும் ஒரு 30,000 டெபாசிட் பண்ணேன். இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து டெபாசிட் பண்ணேன். மொத்தமாக டெபாசிட் பண்ணலை. மொத்தமாக டெபாசிட் பண்ணும்போது நமக்கு தான் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஸோ அது மாதிரி டெபாசிட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 லட்சத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ 8,000 ரூபா ப்ராஃபிட் வந்துருந்து. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,500 ரூபா வரைக்கும் வந்தது. நான் வந்து வித்ட்ரா பண்ணலை. ஸோ ஒரு 35 லட்சம் போச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இதில் ஒரு 12,000 இல்லை 14,000 வரைக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 35 லட்சம் வரைக்கும் ஏறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னா நம்ம இப்போவே வந்து சேல் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதில் வந்து பே அண்ட் சேல், ரேட்டு குறையும் போது வாங்கணும், ரேட் அதிகமாகும் போது விற்கணும். ஸோ பிட்காயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ மற்ற காயின்லலாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு பெரிய ஐடியா இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காயின் வந்து 10 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா அந்த காயின் வந்து ₹1 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்துக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து 1 மாதமாக அதை வந்து 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிபிளே கிடையாது. நம்ம 24 ஹவர்ஸும் அதை உட்கார்ந்து பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது. பட் பிட்காயினை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டவுன் அடிக்குது அப்படின்னா நாளைக்குள்ளே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மேலே ஏறிடும். 1 வீக்குக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டை வந்து வாங்கிடலாம். ஆனால் மேக்ஸிமம் இது வந்து 27 லேக்கெல்லாம் வந்து தொடுறது வந்து கொஞ்சம் ரேராக தான் தொடுது. இந்த மாதத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைம் வந்து 27 லேக்கை ரீச் பண்ணிருச்சு. ஸோ 2 டைமும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா பல்க் எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 81,015 ரூபா நான் வந்து டெபாசிட் போட்டிருக்கேன். எனக்கு இப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,548 ரூபா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து மொத்தமாக வித்ட்ரா பண்ணேன், அதாவது சேல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட காசு இருக்குது அதனால் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட கையில் இருந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டே கிடையாது. ஸோ என்கிட்ட இந்த அமௌண்ட் வந்து இப்போதைக்கு இல்லவும் இல்லை தான். ஸோ இது எப்படி நான் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கிரெடிட் கார்டு வீடியோ போடுவோம். ஸோ அதனாலே நம்மக்கிட்ட 2-3 கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ அந்த கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பேடிஎம்மை யூஸ் பண்ணி மொத்தமாக வித்ட்ரா பண்ணி ஸோ ஒரு 81,000 ரூபா நான் வந்து டெபாசிட் பண்ணேன். இப்படி தான் வந்து நான் டெபாசிட் பண்ணேன். ஸோ பேடிஎம் மூலமாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 800 to 1000 ரூபாய்க்கு உள்ள வந்து சார்ஜஸ் பிடிச்சாங்க. சரி போனாலும் பரவாயில்ல, இதுதான் உடனே பம்ப் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டை மூவ் பண்ணேன், இங்கே டெபாசிட் பண்ணேன். ஸோ கிரெடிட் கார்டில் நமக்கு வந்து சார்ஜஸ் ஒரு 1000 ரூபா போனாலுமே இதில் நமக்கு இப்போ வித்ட்ரா பண்ணால் கூட 8,500 ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிட்காயினை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு பிட்காயின் வந்து எப்போ இறங்குது, எவ்வளோ கூடுது, லோயஸ்ட்டாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த காயினோட ஃபுல் கேரக்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு காயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருந்தேன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். இந்த கோலம் அப்படிங்கிற இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வெறும் 21 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்த காயின் இந்த காயின் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 ரூபாய்க்கு வந்து சேல் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 44 ரூபா இருக்குது. அதாவது இதோட ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாகிருச்சு. அதிகபட்சமாக 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 26 பைசா வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம மட்டும் இந்த காயினை வந்து இந்த 21 ரூபா வரும்போது நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 ரூபாயில் தான் இருந்தது. ஸோ 22 ரூபா பாருங்கள், 21, 22 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 66.50% வரைக்கும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் குறைஞ்சது 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஃபுல் KYC வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து
வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று அப்லோட் பண்ணணும். உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து பர்ஃபெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே உள்ளே கொடுக்கணும். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து பணம் வந்து வித்ட்ராவும் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அது எல்லாம் வித்ட்ரா பண்ணி பார்த்ததுனால தான் நான் வந்து இதில் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து ட்ரேட் பண்ணது தான். காயின் நிறைய வாங்கி சேல் பண்ணேன். ஒரு காயினை வந்துட்டு சும்மா நஷ்டத்துக்கு கூட விற்று நான் வந்து வித்ட்ரா பண்ணி பார்த்தேன். அதாவது இதில் அமௌண்ட்டு வந்து நம்ம டெபாசிட் பண்ணால் வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு காயினை வந்து நஷ்டத்துக்கு விற்று ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன். என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ இதில் வந்து சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிட் காயினை வாங்கும்போது அதில் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.28% தான் பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான். ஸோ இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் வராது. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் 100 ரூபாய் 50 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் பெருசாக ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. பட் எந்த அளவுக்கு கூடுது குறையுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு 1000 500 2000 அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதும் நீங்கள் வந்துட்டு பல்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டேயில் நீங்கள் வந்து 10,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த காயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பிட்காயினை மட்டும் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த ஒரு காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தது. ஸோ தெரியாமல் இந்த 2 காயினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு பெருசாக ப்ராஃபிட் வரல. ஸோ எந்த ஒரு காயினுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காயினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு போயிருக்கு, எவ்வளோ அதிகபட்ச ரேட்டுக்கு போயிருக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் 1 இயர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயரை கிளிக் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின காயின் நஷ்டத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. பட் இந்த காயின் வந்து வந்த புதுசில் தான் 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 57,355 ரூபாய் வரைக்கும் சேலாக இருக்குது. லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1169 ரூபாய்க்கு வந்து போயிருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 50 காயினை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஞ்ச் இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் நான் வந்து வாங்கினேன். பட் இப்போ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நஷ்டப்படுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட் எடுத்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேயில் இருந்து மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இப்போ எடுத்தனா நான் கிரெடிட் கார்டோட பில்லு எல்லாத்தையுமே மொத்தமாக இப்போ வந்து பே பண்ணிடுவேன். ஈஸியாக பே பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 9,000 ரூபாய்னா அட்லீஸ்ட் ஒரு 8,500 ரூபாயாவது எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நின்றும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிரெடிட் கார்டிலேருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி இதில் டெபாசிட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்கள்கிட்ட காசு இருக்கும் பட்சத்தில் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டில் வந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து திருப்பி ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி கடனில் வந்து மாட்டிக்காதீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து 1 டேயில் மேக்ஸிமம் இது வந்து பம்ப் ஆகி நம்ம இது வந்து இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து இது டெபாசிட் வந்து பண்ணேன். பட் மற்ற காயின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் வந்து இழுத்துரும் அது வந்து ப்ராஃபிட்டுக்கு வரதுக்கு. ஸோ அப்படி வந்து நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு வட்டி போட்டுருவான். அப்படி இருக்கிறப்போ உங்களால் வந்து அந்த கடனை அடைக்க முடியாது. அந்த மாதிரி லாக் ஆயிடாதீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு பல்காக ஒரு 50,000 மேலே இருக்குது அப்படின்னா இதில் வந்து இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு காயினை மைனூட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த காயினில் வந்து எப்போ வந்து டவுன் ஆகுதோ அந்த காயினை மொத்தமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கிடுங்க. ஸோ வாங்கிட்டு அடுத்தால வந்து அது எப்போ ஹை சேலுக்கு போகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹையஸ்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் எனக்கு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் விற்றுருங்க. ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து மறுபடியும் அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த டைம் அது ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு 35 லட்சத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் வந்து 31 லட்சத்தை தான் வந்து தொட்டிருக்குது. ஸோ இன்னும் ஒரு 4 லட்சம் ஏறிச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னும் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,99,361 ரூபாய்க்கு சேல் ஆகுது. மேக்ஸிமம் இது 35 லட்சம் வரைக்கும் வந்து போயிருந்தது இதுக்கு முன்னாடி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சேல் வந்து 35,89,000 வரைக்கும் போயிருக்குது. 1 இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 லட்சம் வரைக்கும் போயிருக்குது. இப்போ 55 லட்சத்துக்கு இதெல்லாம் போச்சுது அப்படின்னா நமக்கு எப்படியும் ஒரு 25,000க்கு மேலேயே ப்ராஃபிட் வரும். ஸோ அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது. ஜஸ்ட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து கம்மியான ரேட்டுக்கு சேல் ஆகும்போது வாங்கணும், அதிகமான ரேட்டுக்கு போகும்போது விற்றுடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 1 டேயில் அதில் 1 மந்த்தில் இல்லை வந்துட்டு ஒரு 40 டேஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சது பிட்காயின் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி இந்த கோலம் அப்படிங்கிற இந்த காயினும் அதே மாதிரி தான் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. வெறும் 21 ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், இல்லை ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோன்னா இன்னொரு 50,000 இல்லை ஒரு 60,000-70,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ 21 ரூபாய்க்கு வாங்கி அடுத்தது கூட டபுளாக வந்து இது வந்து போயிருக்குது. 50 ரூபாய் வரைக்கும் ரீசேல் ஆகிருக்கு பாருங்கள்.
அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 ரூபா அதிகமாக சேல் ஆகிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு காயினுக்கு 29 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 1000 காயின் வந்து 21 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 29,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும் ஒன் டேயில். ஸோ ஒன் டேயில் இந்த காயின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக பம்ப் ஆகிருந்து வெறும் 21 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எந்த காயின் வந்து இப்படி லோயஸ்ட் ரேட்டுக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருக்கிறதுல லோயஸ்ட் ரேட்டுக்கு வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் கட்டாயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுலாம் என்னோடது கிடையாது. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் இது மாதிரி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி பிட்காயின் ரிலேட்டடாக நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, அதை வேணால் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இதுலேயே கிடக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் எந்த காயின் எப்போ டவுன் ஆகும், எப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி நான் இதில் ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டோட்டல் காயின் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 95,694 ரூபா. ஸோ நான் வந்துட்டு வெறும் 80,000 ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ வந்து 90,000 ரூபாய்க்கு நான் வந்து சேல் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. பட் நான் சேல் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 35 லட்சத்துக்கு போகும்போது சேல் பண்ணோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் அடுத்த வீடியோஸில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை மட்டும் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.